சேலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பணம் செலுத்தாத நிலையில் நிகழ்ச்சி தடைப்பட்டதால் டிக்கெட் வாங்கிய நபர்கள் ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வினோத், மேலும் விவரங்கள். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வரலட்சுமி மகாலில் இன்றைய தினம் புத்தாண்டு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2 தனியார் நிறுவனங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இருந்தபோதும் அந்த நிகழ்ச்சிக்காக திரைப்பட நடிகர்கள் மற்றும் பாடகர்கள் என அனைவரையும் வரவேற்றிருந்தார்கள். ஆனால் சொல்லியபடி அவர்களுக்கு பணம் செலுத்தாததால் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனால் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே அமர்ந்தார்கள். இந்த நிலையில் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அந்த பொதுமக்கள் அனைவரும் தற்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த பள்ளப்பட்டி போலீசார் தற்போது சம்பவ இடத்துக்கு விரைந்து நேரில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 500 முதல் 1500 ரூபாய் வரை டிக்கெட் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் டிக்கெட் வாங்கிய நபர்களுக்கும் டிக்கெட்டுக்கு உண்டான பணத்தை திருப்பி தராததால் தற்போது பொதுமக்கள் அவர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து போலீசார் பொதுமக்கள் மற்றும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரைப்பட நடிகர்கள் மற்றும் பாடகர்கள் அங்கே கூடியுள்ளதால் மேலும் பரபரப்பு நிலவி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.